வியன்னா வந்து கேமரால ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ரீசன் ஏதாவது தெரியுமா? என்னால ஒழுங்கா தெரியல. நாமினேஷன் லைவ்ல நாமினேஷன் ரீசன்ல வந்து அவரோட தங்க ஒன்று சொல்லிட்டாங்க தெரியுமா? ஸ்டே வந்து சொன்னது கேமராக்கா பண்ற வெண்ணை வந்து மிச்சவங்களோட கிரெடிட்ஸை ஸ்டீல் பண்ற அதெல்லாம் சொன்னதெல்லாம் ஐ திங்க் இட் ஹிட் ஹர் நவ். இல்ல அது ஆக்சுவலா நிஜமாலேயே அவங்க ஃபீல் பண்ணாங்களா அப்படி கேட்குறேன். இல்ல ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்களா கேமராக்கு அந்த மாதிரி? ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ண பார்த்தா தானங்க தெரியும். நீட் டு see how it plays out next. whatever Viana does வந்து it's very calculated. Yeah, அவங்க yeah. feel பண்ணா கூட it'll be calculated, and whatever she does, uh, she thinks through and she does. Maybe அவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கலாம், பட் அது வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரவே இல்ல. அதனால no எனக்கு வந்துச்சு, but அதான் think வந்துச்சு about it. actually. She can, if she's really feeling bedல உட்காந்து அழுதுருக்கலாம்ல. கேமரா முன்னாடி போய் நின்னு பேசிக்கிட்டு she's doing a performance. So feeling ஓட she's doing a performance. See, கண்ணுல தண்ணி வர்றதெல்லாம் வந்து it is very easy. When she did that eating task, right? கேக் சாப்பிட்டுட்டு கண்ணுல தண்ணியை வச்சாங்க. crying is not like அவங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. நினைச்சா தண்ணி வர வைக்கிறது எவ்வளோ ஈஸியாக வச்சாங்க அப்பவே. இப்போ வரைக்க முடியுங்களா? ஸோ வந்து யூ நீட் டு see how it ரியாக்ஷன் சரியா. இப்போ வந்து ஷீஸ் ஆக்சுவலி வெரி வெரி என்ன சொல்லுவீங்க, ஷீஸ் அப்சர்வன்ட். என்ன நடக்குது, என்ன ஆகுது, என்ன ரெஜிஸ்டர் ஆகுது எல்லாமே தெரியும். மேபி இஃப் வந்து இப்போ உள்ள போனாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்றவங்களோட கம்பேர் எவ்ரி ஒன் பண்ணும்போது வில் ப்ரிப்பேருங்க. இப்போ உள்ள போனவங்க கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. இல்லை, இவங்க ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி கரெக்டா அதை எக்ஸிக்யூட்டும் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. That is good only, right? மற்றவங்கலாம் She is வந்து still an individual player. She is still playing her game. The major flaw that I see on her is அந்த வெக்க பண்ணி கொஞ்சம் பேசுறது. இல்ல நீங்க That is the biggest flaw I see on her. என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலும் மேக்ஸிமம் 3 வீட்ல வீக்ஸ் மாறிடுங்க. 3 வீக்ஸ்க்கு அப்புறம் டைனாமிக்ஸ் மாறும். உங்களுக்கு அந்த ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு வீக்கும் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கேம். அந்த டைனாமிக்ஸ் அடிக்கடி மாறிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு கேம் ஆடுறீங்கன்றது தான். அந்த கேம்லேயும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி காமிச்சு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் கேம். சாம்ப்ரோ மேட்ரை கவனிக்கவே இல்லையா? சடனா வீக்கெண்ட் ஷூட்டிங்க ஒரு நாள் முன்னாடி போட்டாங்க. டக்குன்னு வியனா ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ கொடுத்தா ஆகணும். கேமரா முன்னாடி போயிட்டு முகத்துல லைட் படுற மாதிரி அழகா தலையை தூக்கி அழுற மாதிரி சீனை போட்டுட்டு நான் முழு ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். நான் பாக்குறேன் யாராவது கிளிப் ரிலீஸ் பண்றாங்களா பாக்குறேன், பட் இல்லாட்டி நானே போடுறேன். இட்ஸ் ஆல் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ. ஜெயில்ல வந்து இது பண்ணாங்களா, அந்த கிளிப் இருக்கா ப்ரோ? இவர் வந்து பிரஜன் வந்து சொன்னார் தெரியுமா, பார்வை மாதிரி ஒரு அக்காவோ தங்கச்சியோ கிடைச்சா நான் வந்து கொன்றுவேன், இல்லைன்னா வந்து காசு கூட செலவு பண்ண மாட்டேன், பவுடர் போட்டு கொன்றுவேன் சொன்னார்ல, அந்த கிளிப் இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல ப்ரோ, அது நான் கவனிக்கல, சாரி. அது என்னது பவுடர் போட்டு கொன்றுவேன்? வாட் சொன்னாங்களா? நோ, he did say. இல்ல அது என்னது? what is he referring to when he says powder? இப்ப நடந்துச்சு ஈவினிங். எஸ், டுடே. அப்ப இருக்கும், நான் பாக்குறேன். 3 hours பேக் இருக்கும். ஜெயில்ல வந்து 4 பேர் இருந்தாங்க. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யாவும் எஃப்ஜேவும், அவங்க 4 பேர் இருக்கும்போது that conversation happened. 4 பேர் இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அன்கிளியர் கிளிப் இருக்கு, ஒரு அன்கிளியர் கிளிப் இருக்கு, அதனால கொடுக்குறேன். நீங்க அங்க இருந்து எடுத்து மேபி தி பெட்டர் கிளிப் செகண்ட் 1 ஹவர்ல வந்துச்சு. அது ஒரே ஒரு டவுட், வரல 1 ஹவர்ல வரல. எஃப்ஜே இருந்தானா? அப்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எஃப்ஜே வாஸ் இன் ஜெயில் தான். இருங்க பாக்குறேன். அது ஒரு அன்கிளியர் கிளிப் இருக்குன்ட்ட, பட் ஐ வாண்ட் a clearer picture. சரி, அனுப்பிச்சு விடுங்க, நான் பாக்குறேன். I'm sure they will not telecast this in 1 hour. They didn't telecast. Yeah, they didn't. No, even tomorrow, like today's konja earlier munjirkom episode, this will definitely not come because it's talking about killing and all that. Varadu. இதத்தான் போடணும்ங்கற. எதுக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க இந்த நாயை? It's a channel product. Why will not protect him? யாருங்க இதையாவது நம்ம லைவ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேமரால எடுத்து காமிச்சிருக்காங்க. இதோட மோசமா எஃப்ஜே, பார்வதி பத்தி, திவாகர் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து மேல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த கிளிப் ஷேர் பண்ணிருக்கேன். கேமரா வந்து மூவ் பண்ணிடுவாங்க.
வேற இல்ல எங்கேயுமே they வரல. were பட் actually letting out lot of other words also. சரியா அங்க நிறைய இருந்துச்சு. Like people didn't record it. இல்ல ரசிகா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 7th சீசன்லயும் இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. ஸோ They அப்பயும் not அட்ரஸ் okay. பண்ணவே இல்லை, இது பண்ணல. பட் இப்பயும் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது. என்ன இருந்தாலும் அது ஒரு வார்த்தை வந்து அந்த மாதிரி இது பேசிடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணல. ஜஸ்ட் அந்த பொண்ணு போயிட்டு ஏதோ கிரியேட் பண்ணுது, அதெல்லாம் இது பண்ணிட்டு வந்து பேசுறாங்கல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கவனிச்சு போட மாட்டாங்க யாரும். அதுதான் இதா இருக்கு. ஓகே, ஜான்ஹரி அட்ரஸ் பண்ணிக்கலாம், பேசுங்க ஜான்ஹரி. இல்ல ஆக்சுவலி இப்ப நீங்க அந்த ஒருத்தங்க பேசுனாங்க, ஆக்சுவலி வாட் ஷீ செட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ண வரைக்குமே பாத்தீங்கன்னா obviously வியானா வந்து ஷீ இஸ் டூ ஸ்மார்ட், லைக் யூனோ, அண்ட் ஷீ இஸ் ரெஜிஸ்டரிங் எவ்ரிதிங். ஓகேங்களா? பட் அவங்க விளையாடுறது சரி தப்புன்ற மாதிரி obviously like you know we can't, but for these people I will definitely say that like what she is doing is definitely better than comparing to, for example, கனியா இருக்கட்டும் இல்ல வந்து எஃப்ஜேயா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். பட் obviously few things what she is doing is not at all right. ஓகேங்களா? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. பட் இப்ப இவங்க இந்த வைல்ட் கார்டுன்னு வந்தாங்க. வைல்ட் கார்டுன்னு வந்துட்டு they said that they are going to do something smarter அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து பேசிட்டு when they went inside they literally it's like clearly everyone can see it that they are attacking Paru or Divakar, or now recently also they started targeting Viana and the Marada, but they don't even focus on Kani, and they are kind of including FJ with that. Even in the jail task they are talking Nikalla Pudu gang, Pickles Vikram Viana is one person, Paru Divakar Kamuruddin is one person, one gang, Anbu gang வந்து FJ is not part of it because FJ is kind of shifted to here. So they are like, okay, FJ is okay. அப்படின்ற மாதிரி. Seriously? How, like, you know, how that, if they are speaking something, உண்மையே பேசணும்னா, what they are doing is not right. எனக்கு இது ஒரு, if anyone can explain, that could be really helpful. ஓகே, அபிகா பேசுங்க. அபிகா. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஜான்ஹரி நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வந்து ஒரு மாரி கேங் ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாரி ப்ளே பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இதுவுமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் ப்ளே பண்றாங்கன்னு பார்க்குறேன். எஃப்ஜேவ அவங்க கூட இன்க்ளூட் பண்ணிட்டு, அந்த பக்கம் சபரி, Correct. கனி அவங்கள எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு, இவங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள சப்போர்ட் கெயின் பண்றதுக்காக இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து, நானும் பார்வதிய தான் அடிக்கிறேன். ஆனா கனி, சபரி இவங்கலாம் அடிச்சதோட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாரி இவங்க ஏங்க ஒண்ணு பண்ணிட்டு சின்ன இருக்காங்க. சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து நீ கையை இப்படி பேசக்கூடாது, நீ 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 நீங்க போங்க அப்படின்னா கூட என்ன நீ போன்னு சொல்ற, ஏங்க ஆமா. அப்ப சி எப்படிங்க அது அது சொல்லுவாங்க? வந்து அது வந்து கிளியரா வந்து அவங்க வைல்ட் கார்ட்ஸ்ல வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த அட்டென்ஷன ஃபுல்லா அவங்க பக்கம் திருப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் சாய்ஸ். இவங்க 30 டேஸ் ரிலாக்ஸ்டா விளையாண்டாங்க. அது மாரி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. தே ஹேவ் டு கோ வித் த பேங். அதுதான் இப்ப அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான Yeah, but ஸ்ட்ராட்டஜி what? So when initially what they said is because Paru is kind of pointing out every small mistakes and she's making a big scene out of it, and then these people said. But now they are using the same trick. So பட் தட் what இஸ் ஹவ் இட் difference ஹேஸ் டு between you and கோல. her? இல்ல இப்ப நம்ம வந்து என்னன்னா, இப்போ அவங்க பார்வை டார்கெட் பண்ணதுனால நமக்கு அப்படி தெரியுது. பட் ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் பாருங்க, பாரு அவங்க வந்து பாரு கேப்டன் ஆகலைன்னா கூட பாரு அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு வச்சே இவங்க வந்து முன்னாடி கேம ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அட் த சேம் டைம் தே வில் பி எலிமினேட்டிங் அதர் பீப்பிள் ஹூ ஆர் நாட் பிளேயிங் இன்சைட் ரியலி வெல். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அபி இது நல்ல கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி பாருவ தான். நாமினேட் பண்ணுவாங்க அபி. என்ன பண்ண சொல்றீங்க? மாட்டாங்க, பண்ண ஆனா மாட்டாங்க, இல்ல பண்ண சரி, அப்ப மாட்டாங்க. நீங்க சொல்றபடியே இருக்கட்டும்ங்க. பட் மை கொஸ்டின் இஸ், அவங்க யாரையுமே டார்கெட் பண்ண மாதிரியே தெரியலையே இப்ப நீங்க இல்ல சொல்ற மாதிரி. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அவங்க அட்டென்ஷனை ஃபுல்லா இந்த பக்கம் திருப்புறதுக்கு தே நீட் டு ஹிட் பார்வதி. நீங்க அதுதான் இங்க பார்க்கணும். இந்த வீக் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜில தான் போயிருக்காங்க. அதுதான் அவங்க பண்றாங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் பாருங்க, அவங்க கேம் பிளான் வந்து மாறும். ஸ்லோலி வந்து இந்த வீடு வந்து ஒன்லி பார்வதி பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த வீடு, ப்ரோமோல பார்வதி மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. பார்வதி இஸ் ஷோ ரன்னர்ன்றத ஸ்லோலி திஸ் பீப்புள் வில் சேஞ்ச். இனி அப்படிதான் இருக்க போகுது. பார்வதி கேப்டன் இல்ல அது ஆயிட்டானா தெரியுது, அது இல்ல தெரியுது. இப்ப அவங்க ஃபோக்கஸ் வந்து ஆமா. பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான். இப்ப வியானான்றாங்க, நீங்க கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி திவாகர்ன்றாங்க, கரெக்ட். தட் இஸ் ஹவ் தே நீட் டு ப்ளே. துஷார்ன்றாங்க. ஆமா, தட் இஸ் ஹவ் தே நீட் டு ப்ளேங்க. உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல.
அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக ஒரு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு பிடிக்குது பிடிக்கல, இல்லை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்களோட கேம் பிளான் படி அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆயிட்டாங்களும் கூட. தே மேட் அன் இம்பேக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க பார்வை எடுத்து இதே அக்ரெசிவாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. பட் தே வில் கோ அந்த டைரக்ஷனில் தான் அவங்க போவாங்க. பார்வை வச்சுக்கிட்டே மீதி இருக்கவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஸோ யூ வில் see that நெக்ஸ்ட் வீக் அப்ப கொஞ்சம் மாறும். சரி, அப்போ ஸோ மை கொஸ்டின் இஸ், அப்ப சாண்ட்ரா இந்த வீக் அவங்க ஒரு சீக்ரெட் டாஸ்க்குக்காக அவங்க பண்ண எல்லா ஆக்ஷன்ஸுமே ரைட்டுன்னு ஆயிடுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், treating the guest and like the way she treated the guest is absolutely not right, in my opinion. I'm saying, இல்ல yes, even you I have a have the secret. same opinion. I also have the same opinion. But what justification people are looking at it also we need to consider. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் பிக் பாஸ் நீங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போங்க சொல்லிட்டாரு. ஸோ தட் இஸ் வை ஷி வெண்ட் லைக் தட்னு அண்ட் பீப்புள் என்ஜாய்ட் தட். ஸோ அது நம்ம வந்து உங்களுக்கு எனக்கு இன்னும் சில பேருக்கு நம்மளுக்கு அதே ஒப்பீனியன் தான். கெஸ்ட் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒப்பீனியன் நமக்கு இருக்கு. Exactly. பட் ஆனா Yeah. வந்து இல்ல. பட் ஷி ஒன் த என்எஃப்பி. எண்ட் ஆஃப் த டே ஷி ஒன் த என்எஃப்பி. அவங்களுக்கு குறும்படம் போட்டிருக்காங்க. வீக்கெண்ட்ல ஷி வில் கெட் அப்ரிசியேஷன் அண்ட் தட் வில் சேஞ்ச் த கேம். ஷி காட் ஹர் எலிவேஷன், ஷி காட் ஹர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷி சேவ்ட் நெக்ஸ்ட் வீக். ஸோ திஸ் இஸ் அ பிக் திங். வி மே நாட் லைக் But இட், கெஸ்ட் அப்படி ட்ரீட் இல்ல, பண்ணிருக்க இல்ல. கூடாது அப்படின்னு. பட் So தட்ஸ் so so what you're saying is, so in everyone's most of the point of view, even though you have a secret task, the only thing what they specified is you can trigger your housemates, but they did not specify that you can mistreat the guest ன்னு அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லலையே. நீங்க போய் நீங்க இப்போ என்ன நீங்க இல்ல கயாஸ் கிரியேட் பண்றீங்களோ. நீங்க நீங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல கெஸ்ட் இன்க்ளூடட் நாட் இன். நேத்து நேத்து நீங்க வந்தீங்களா தெரியல. உங்களோட பாயிண்ட் எல்லாம் நானும் நேத்து பேசிட்டு தான் இருந்தேன். பட் நேத்து இங்க பேசின நிறைய பேருமே வந்து இந்த வியூவும் சொன்னாங்க. அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வேணா போலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுதான் நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன். பட் இஃப் எனிபடி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ப்ளீஸ் ஷேர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க தருண். தருண் கூட பேசுங்க. சாம், இப்போ என்னன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு இவங்க மேனேஜர் வந்து திவ்யா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க முதல்ல ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்ணவே இல்லை. சொல்லப்போனா அவங்களுக்கு எப்படி அந்த மேனேஜர் டாஸ்க் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க டோட்டலாவே லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேன் பவர் அலோகேஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். நைட்ல வந்து இப்போ கெஸ்ட் வராங்கன்னா இத்தனை பேர் மட்டும் ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள் இருந்தாவே போதும். அதை அவங்க பிளான் பண்ண அவங்களுக்கு சுத்தமா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ற அந்த கேட்டரிங் அந்த இதுவே அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க விட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டாஃப் யார் இப்போ வந்து அவங்க யார் கெஸ்ட் வந்து சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணோம்னா, ஓகே சார் அதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கின்னு என்ன பண்ணோம்னா அவங்க கீழே வேலை செய்யற எம்ப்ளாயை வந்து அவங்க வந்து எப்படின்னா, என்னதான் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு மேனேஜரை திட்டினாலும் அவங்க கீழே இருக்கிற மேன் பவர் வந்து அவங்க திட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட வந்து இதுவா சகஜமா பேசி அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க, வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் நானும் மேலே போக முடியும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மேலே வருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கைட் பண்ணி இவங்க கொண்டு போயிருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க உடனே அது வரைக்கும் அவங்க சொல்ற வரைக்கும் இவங்களும் சேர்ந்து தான் ஜாலியா யூனிஃபார்மே போடாம சுத்தின்னு இருந்தாங்க. இவங்களே முதல்ல ரெடி ஆகல, இவங்க மத்தவங்களை ஏன் ரெடி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள சொல்லிட்டாங்களே அவங்க 3 பேரும் நம்மள அப்படின்றதுக்கோசமே மத்தவங்க எல்லாரையும் வந்து வார்ன் பண்ணாங்க. அப்படியே அதை வார்ன் பண்ணி அவங்க தேவையில்லாம அன்வான்டா பேசி ட்ரிகர் பண்ணி எல்லாரும் இது பண்ணி அப்புறம் அவங்க மேனேஜரோட பொசிஷன் போயிட்டு இவர் விக்கல் ஸ்டோன் போட்டு விக்கல் சொன்னாங்க. சாண்ட்ரா பண்ண டாஸ்க் எல்லாம் ஓகே தான், ஆனா அவங்க பண்ணது கிளீனா அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா லாஸ்ட் சீசனா இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, நான் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாம் ஈஸியா ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 பேருமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. முத்துக்குமரனும் சரி, ஜாக்லினும் சரி, சௌந்தர்யா இருந்தா கூட கண்டுபிடிச்சிட்டு இது சீக்கிரம் டாஸ்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா. இங்க இருக்கவங்க யாருக்குமே அந்த ஐக்யூ லெவல இல்ல, ஆனா சபரி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஓகே, அவரும் கொஞ்சம் லேட்டா தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு விக்கல் சிக்ரம் மேனேஜர் கிட்ட போய் சொல்லும் போது ஆனா அவர் அக்செப்ட் பண்ணுவார், அவர் கிளியரா சொல்லுவாரு, நீங்க திவாகர் சொல்றது வந்து எனக்கு வந்து அது கன்வீன்ஸ்டா இல்ல அப்படின்னு கிளியரா சொல்லுவாரு, நீங்க அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க அதுக்கப்புறமும் அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. இது பண்ணிட்டு அதே மாதிரி கெஸ்ட் உள்ள வரும்போது 2:30 மணிக்கு வரும்போது க்ளோஸ்னு சொல்லிட்டு இவங்க வைப்பாங்க. ஆக்சுவலா அங்க விக்கல் சிக்ரம் என்ன பண்ணிருக்கணும்னா அவங்கள ஃபயர் பண்ணிருக்கணும் சாண்ட்ராவை. அப்பயே இந்த அவங்களோட டாஸ்க் டோட்டலாவே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்கள அவர் எதுவுமே பண்ணாம போய் கெஞ்சி பேசிட்டு இருப்பாரு, போயிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற ரீசன் கரெக்டா இல்ல, அதே மாதிரி உள்ள கெஸ்ட் வரும்போது நீங்க எப்படி க்ளோஸ் சொல்லலாம்,
உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் நான் தான், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்களை வந்து ஃபயர் பண்றேன், இல்லைன்னா உங்களை ஜாப் விட்டு ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துருக்கணும். அந்த இடத்துல இவர் டோட்டலாவே லூஸ் பண்ணிட்டாரு முதல்ல. அதை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் காலைல திருப்பி வியனாவை வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா அந்த மாதிரி தும்பவே கூடாது முதல்ல. ஆக்சுவலா அவங்க தும்பி ட்ரிகர் பண்ணி அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவங்க தும்பாம வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா, சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அவங்க தும்பும் போதே ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு, இல்ல நீங்க அன்வான்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிதான் அந்த டாஸ்க் டோட்டலா கிளாப் செய்யுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுதான் இதை வாலண்டரியா அப்படியே கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு தான் பாக்கிறதுக்கு அது சுவாரஸ்யமா, எனக்கு சுவாரஸ்யமா இல்ல. அதான் டாஸ்க்கு உள்ள வரவங்க அதான் சுவாரஸ்யமா கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க பண்றது ஃபேக்கா தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே என்ன பண்றது, அப்படியே சமாளிச்சு கொண்டு போகணுன்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதே மாதிரி ஃபைனலா பாத்தீங்கன்னா சபரிக்கு கிளீனா தெரியும் அந்த விஷயம். தெரிஞ்சிருந்தோம் அவர் வாலண்டரியா போய் திவாகரை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி, அதுவும் திவாகரை கெஞ்சி கூத்தாடி நான் எனக்கோசரம் போய் நீங்க நில்லுங்கண்ணா ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு சொல்லி போய் பண்ணாரு. அதே மாதிரி வியன்னா அவங்களே வாலண்டரியா வேஸ்டா போயிட்டாங்க. அவங்க அந்த ஸ்டாண்ட் அப்படின்னு நின்று இருக்கணும். அவங்க போனது பெரிய தப்பு, சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அவ்வளவுதான். சபரியா அதே மாதிரி கெஞ்சி குத்தாடி இது பண்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஃபெயில் ஆனது திவ்யா, விக்கல் விக்ரம்க்கு டோட்டலா அவர் ஹேண்டில் பண்ணவே தெரியல. அவருக்கு கரெக்டா இது பண்ணிருக்கணும். அப்புறம் சபரி அந்த இவங்கெல்லாம் இதுவாகிறதுனால சாண்ட்ரா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது ரீசன். தேங்க்யூ. இல்ல சார், நேத்தி வந்து நவீன். விக்கல்ஸ் வந்து அவங்கள ஃபயர் பண்ணாங்க. ஐம் சாரி, நான் பேசக்கூடாது. ஐம் சாரி. இல்ல சொல்லிடுங்க. இல்ல விக்கல்ஸ் வந்து அவங்க ஃபயர் பண்ணாங்க. அவங்க ஸ்டாஃப் எல்லாம் கூட 1 hourல கூட காமிச்சாங்க. இல்ல இப்போ ஃபயர் பண்ணாங்கன்னா ஏன் அவங்க இங்க இருக்காங்கன்னும் போது தென் ஷி வாஸ் லைக் நோ பிகாஸ் தே ஆர் நாட் மேக்கிங் எனி பேமெண்ட், எனக்கு பேமெண்ட் பண்ணல, அதனால நான் இங்கே தான் பண்ணின்னு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. மார்னிங்கே ஃபயர் பண்ணியாச்சு, நீங்க கிளம்புனாங்க, ஆனாலும் நான் இங்கே தான் இது பண்ணிட்டு இருப்பேன், இங்க நான் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் ஷி கேவ் எக்ஸ்பிளனேஷன். அப்ப கூட பாருலாம் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க போங்கன்னு. இல்ல என்னால கொடுக்க முடியாது, நீங்க எனக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் சும்மா ஒரு பர்பஸா ஷீ டிட் தட். அண்ட் ஷி வாஸ் பர்பஸ்லி ஷி வாஸ் டோல்டு இந்த மாதிரி வந்து என்னோட தூண்டு யூஸ் பண்ணாங்க, ஹேர் விழுந்த சட்னியை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. தட் மேட் அ ஹியூஜ் கயாஸ் அண்ட் எவ்ரி காட் பேனிக்டு. அவங்களை ஃபயர் பண்ணியும் அவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றாங்கன்ற பட்சத்துலதான் விக்கல்ஸால எதுவும் பண்ண முடியாம ஹீஸ் லைக் யூ நோ வாட் ஐ வில் ரிசைன் அப்படின்ட்டாரு. அவரு ஃபயர் பண்ணு சொன்னும் போதே அவங்க ஃபெயில்ட் ஆயிட்டாங்க தானே. ஆக்சுவலா அவங்க முடிஞ்சிருச்சு அவங்களோட கேரக்டர், கரெக்ட்டுங்களா? அவங்க டாஸ்கே க்ளோஸ் பண்ணல, ஃபயர் பண்ணாவே அவங்க முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவங்க கம்ப்ளீட்டே பண்ணிட கூடாது டாஸ்க். ஆக்சுவலா ஃபெயில்டு இந்த டாஸ்க், கரெக்ட்டுங்களா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. வேற யாரா இல்ல அது இருக்காதுங்க. ஏன்னா வந்து she didn't finish. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரோல் கொடுத்து they made her the head chef again. அங்க வந்து அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அவர் போய் இந்த பிரச்சனைக்காக he quit his role, அமித் quit his role. அப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்வாப்ஸ் நடந்துருச்சு. அப்படின்ற போது she already won. I don't think it's a failure. அவங்க ஃபயரே பண்ணாம அவங்க வந்து இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்கன்னா நான் சொல்றேன் நானே ஃபயர் விட்டுருப்பேன் அவங்களுக்கு. இல்ல அவங்க அந்த கன்வின்ஷனா பதில் சொல்லி இப்ப ஃபயர் மொத்தமா ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் she might not take credit, but ஃபயர் பண்ணிட்டு சபரி again he gave the exact same position to her. She was not depromoted, she was not moved away from the kitchen. அதே மாதிரி மறுபடியும் கிச்சன்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விக்ரம்ஸ் அவங்கள ஃபயர் பண்ணிட்டாரு, கரெக்ட்டுங்களா? ஃபயர் பண்ணாம அவங்க கன்வின்ஸ்டா அவரை நம்பிட்டாரு. அவங்கள ஃபயர் பண்ணாம இருந்துட்டு அவங்க அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணினா கரெக்ட். ஆனா இவரு அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படின்னா கன்வின்ஸ்டா பண்ணிருக்கணும். அவங்கள ஃபயர் பண்ணாத அளவுக்கு அவங்க கன்வின்ஷன் பண்ணிட்டு அவங்க அந்த டாஸ்க் ஹேண்டில் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஆனா அவங்க சொன்ன வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து திவாகரை இது பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க சொல்றதுக்கு வந்து ஒரு மேனேஜர் வந்து கன்வின்ஸ் ஆகல. ஆக்சுவலா அவங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவங்க அதுல ஃபெயில்டு சொல்ல போனா. she forced it, that's all. அவ்வளவுதான். still task is one தான் எனக்கு தெரிஞ்சு. it's not like வீக்கெண்ட்ல இருந்து குறும்படலாம் போட்டு காட்டியிருக்காங்கன்ற போது they would have given her that. அவ்வளவுதான். சரி ஓகே, ஒரே நிமிஷம். ரொம்ப நாள் இந்த நவீன் குமார் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. நவீன் குமார் பேசுங்க. நவீன் குமார் இருக்கேன் ப்ரோ, இருக்கேன். ஏன் ரசிகன் ப்ரோ, இப்போ வீக்கெண்ட்ல வந்து திவ்யா, பிரஜன், சாண்ட்ராக்கு வந்து அப்ரிசியேஷனா இல்ல ரோஸ்டட் ஏதாவது இருக்கா ப்ரோ? சாண்ட்ராக்கு ஃபுல் அப்ரிசியேஷன் தான் சொன்னாங்க. திவ்யாவுக்கு பார்ஷியலி பாதி வந்து கொஞ்சம் நல்லா சொன்னாங்க, பாதிக்கு வந்து அடிச்சாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பிரஜனுக்கு ப்ரோ ரஜந்து சரியா தெரியலங்க. Flying சண்டே kiss. தான். ஃப்ளையிங் கிஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும். பட் ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் ரியல் ஆர் சர்காஸ்டிக் அட் திஸ் பாயிண்ட். கம்ருதன் வந்து பிரஜன் கோத்து விட்டாருன்னு சொன்னாங்க. கம்ருதன் நல்லா அடி வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அந்த இடத்துல வந்து பிரஜனுக்கு அடி விழுகாது. பிராங்க்ல வந்து பிரஜனுக்கு அடியே விழுகல. பிராங்க்ல பிரஜன் வந்து ட்விஸ்ட் அடிச்சிருப்பாரு. ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. அங்க வந்து இவருக்கு அடி விழுந்திருக்கு. கம்ருதனுக்கு அடி விழுந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பிரவீன் எலிமினேட் கன்ஃபார்மா ப்ரோ? முடிஞ்சு அது. He was crying. He was not able to accept his elimination. நிறைய டிராமா நடந்தது. மூணு எலிமினேஷனா? ரெண்டு தான் ப்ரோ. துஷார் கிடையாதா? துஷார் அண்ட் பிரவீன். ரம்யா கிடையாது. ரம்யா கிடையாதா? எஸ். வேற யாருக்கா ரோஸ்ட் இருக்கா ப்ரோ? இப்போதைக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ. பார்த்துட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா சொல்றேன். ஓகே ப்ரோ. Guys, can I give my thoughts to Jan? Okay, sure. Jan, நீங்க சொன்னீங்கல்ல, you were talking about how come did they figure out, did they not figure out, அப்படி தானே சொல்லியிருந்தீங்க அந்த டாஸ்க் பத்தி, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் பத்தி. Yeah. You know what, அவங்க வந்து that I have a feeling Sabri overheard it, you guys. அவன் வந்து அவ்வளோ ஒன்றும் சூப்பர் ஸ்மார்ட் இல்லை to figure it out, but definitely the rest of the house is dumb. None of them really figured it out. In fact, அவன் சபரி போய் when after Vickles resigned and all, அவன் போய் வெளியே he will try to give a hint like as if அவன் அப்படியே he figured out மாதிரி he will try to go say, and these will all be looking baffled. But one thing what அவங்க எல்லாம் சொல்வாங்க என்னன்னா, இது டாஸ்காக இருந்தால் கூட திஸ் டர்ட்டி எக்ஸ்டென்ட்டுக்கு போக வேண்டாம். And later on in one instinct when Vickles will also say, no matter even it was a task, அவங்க வந்து she's ruthless enough to go to this extent. So அவங்களோட part of her original personality, you know, would have seeped into this task. And also I feel the game was actually being played by Big Boss with this crew. And even though இவங்க ரெண்டு பேருக்கும், what is the name, Manjari and Deepak, அவங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் பத்தி தெரியலனா கூட I have a feeling that Priyanka knew. And in fact, if you noticed, in the task would have been ஒண்ணுமே நடந்திருக்காது. In fact, Priyanka வந்து will be egging them on. என்ன நடக்குது வெளியே, என்ன நடக்குது, and she'll get all the scoop out of Ramya, and they'll deliberately come and sit outside, and they'll deliberately, Manjari will poke and say, resign on a task, why is she still hanging? இந்த மாதிரி இவங்க ப்ரொவோக் பண்ணதான் she was responding, Sandra was responding, and she was getting those cues. இவங்க வந்து they are making these people's life uncomfortable, so let me make it really really bad for them என்ற மாதிரி. So this loop was going on. Actually the 17 or 16 contestants, they were really falling for Sandra's projection, but the game was being actually orchestrated definitely by Big Boss. He was leading it on. Because Sandra வந்து in the beginning she was just walking around aimlessly, ஒண்ணுமே பண்ணல. அப்போ பிரியங்கா தான் வந்து ஏன் அவங்க கேப் போடல, ஏன் அவங்க இது பண்ணி, she was provoking them. And that's when, you know, these people couldn't figure out, okay, இன்னொருத்தவங்க எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். But they were just clueless. These people did not know how to play. இதே last year crew இருந்தா it would have been a riot. Actually, it would have been a really good game for last year's crew. But so that's why I'm thinking that, you know, and because there is only one antagonist, which is Paru, that the entire house was fighting. So they needed another strong person to come and fight Parvati to create, you know, an element of whatever that, you know, an interest, because I think there's no interest. And I think that is the reason why they had to get us a person who could
and எனக்கு யாரோ சொன்னாங்க சாண்ட்ரா வந்து for many years she played the role of a villain and it comes very natural for her and she can really pull it off. So that's why and the husband is pretty dumb, but Sandra is a very clean player. அவங்க வந்து she'll be sitting with Prajan and also and telling um, when Prajan says, oh, அவளை vote போட்டு eliminate பண்ணணும் 2-3 weeksல கலப்பணும், and she'll say, no, she has to be there because for us to play our game, we need Parvati. So, no, she's a very good player in நான் நினைக்கிறேன். These are my thoughts. இல்ல actually I just have one, whatever you say I agree, but I just have one quick clarification because அதாவது the night when the problem really started, சாண்ட்ரா வந்து மைக் சொல்லும்போது I do not know whether you guys seen that video. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் விக்கல்ஸே சொல்லுவாரு this is some kind of things are going on. ஏன்னா முதல்ல ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணாரு and then they had this issue. இப்போ ஒய்ஃப் வந்து ஏதோ சம்திங் ஷீஸ் கைண்ட் ஆஃப் சேயிங் வேர் திஸ் பர்சன் ரியலி ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கான்வர்சேஷனே ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே திவாகர் பண்ணாரு பட் ஷீஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் அன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து லைக் யூ நோ தே ஃபயர்ட் ஹர். பட் லைக் that part they figured out. They figured out because consecutive days la husband and wife are ganging together now, so they figured out இவங்க வந்து they are trying to do some nasty game and that they figured out. அவ்வளவுதான், அதுக்கு மேல they couldn't go deeper. No, the deeper where it went is actually for me like what you said. Big Boss வந்து he was like when manager got resigned because அவர் வந்து என்ன சொன்னார்னா there is this one person who is not in the team, figure out, make a solution and then go on. So he is the one who is trying to bring in Sandra because Sandra they fired out, so they're like okay she's out of the picture, but since she is creating a scene he's like figure out a solution, what has to be done, and then these people are like okay Sandra what do you need abdinamo. She's like I want the assistant manager to resign and then she was like no that's not, I did everything what I want and I did not say no. விக்கல்ஸ் பார்த்தாரு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாது நானே ரிசைன் பண்ணிக்கிறேன்ட்டாரு. அவர் ரிசைன் பண்ண அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்தாரு. சபரி வந்துட்டு the only seriously I'm like you know what Sandra you are resigned so you be like that but I just wanted to make sure you shouldn't create any problem அப்படின்னு ஒரு போல்டான இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்கன்னா சத்தியமா she couldn't have succeeded. But he is like you know what you come in, I will make Divakar as a statue. And then since she is coming in உடனே அவங்க கிச்சன் டீம் வந்து we are not going to be a part of it because she made a huge chaos and we don't want to support it அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. So she became a win-win solution. If these people stood and if these people like you know what you made a huge chaos, you made the guest worse, so you shouldn't come inside to this task. Since you are fired, you be as like that, but you are not supposed to create any issues. So if you are going to create any issues, we are going to lock you into the bedroom so that we don't want the guest to be disturbed. அப்படின்ற மாதிரி if that person kind of stood up na இன்னைக்கு இவங்க வின் பண்ணிருக்கவே சான்சஸே சத்தியமா கிடையாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். No, you're right. The first fall was Vikal. அவனால he couldn't tolerate it and he took the easy way out. And Sabri is the pleaser, the people pleaser. அவனுக்கு என்னன்னா I have to prove that we are going to win. As a manager I'm going to make sure that I'm going to win this task again. Exactly. Selfishly motivated whatever. And the moment he said the moment he said Divakar நீங்க போய் ஸ்டாச்சு ஆகவங்கன்னா that finished the thing. So it was No, if these people are so because the எனக்கு என்னன்னா because he figured out he's like why he has to resign. He'll be like you know what Sandra you are creating an issue, I will put an order because I'm the manager, I'll put an order, I'll put you into the because you are creating a chaos and guests are kind of disturbed. உன்னை நான் நீ பண்ண மாட்டேன்னா உன்னை நான் ஃப்ரீயா வெளில விடுவேன். நீ பண்ணுவேன்னு சொன்னா நான் உன்னை ரூம்ல போட்டு தான் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு பிகாஸ் யூஆர் an employer and I don't want my hotel reputation to be spoiled அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க வின்னே பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க கடைசியில இவங்க டிராமா டோட்டல் வேஸ்ட் ஆயிருக்கும். இவங்க டாஸ்க் நல்லா வந்திருக்கும். உங்களோட லீடர்ஷிப்பும் நல்லா பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களால முடியாதுன்னு ஒருத்தர் பேட்சை கிட்டி கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் சரி நீ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணோம்
நான் நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். ஓகே, உனக்கு என்ன வேணும்? இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஓகே, இதை பண்ணணும். நான் இது எல்லாமே பண்றேன். ஓகேவா? ஆஸ் யூ சே. அப்ப அவங்க வின் ஆயிட்டாங்க. தட்ஸ் ஆல். Totally great analysis. ஓகே, பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுறீங்களா ப்ரோ? ப்ரோ நான் ஒரு யா ஆட் யா இதுல ஓகே பேசுங்க ஒரே ப்ரோ. ஒரே ஒரு இதுதான் ப்ரோ. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரூம்ல போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது வந்து கண்டிப்பா சொல்யூஷன், நல்ல சொல்யூஷனா இருந்திருக்காதுன்னு தோணுது. மற்றபடி அதுக்கு எப்படியா போயிருக்கலாம். பட் அது ரூம்ல அவங்கள தனியா ஐசோலேட் பண்ணி அடைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் டூ ஆகி அது சாண்ட்ராக்கு தான் வந்து ப்ளஸ் ஆகுமே தவிர சாண்ட்ராக்கு மைனஸ் ஆகாது. சார், ஒருத்தர் வந்து கெஸ்ட் எல்லாம் ஒருத்தர் பண்ணும்போது வேற என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒருத்தர் கெஸ்ட் வந்து பர்பஸா ஃபயர்டும் பண்ணியாச்சு. ஆனா நான் கெஸ்ட் முன்னாடி நான் தும்புவேன், முடி விழுந்து வச்சு, டவல் வேற யாரோ யூஸ் பண்ணாங்க. கெஸ்ட்டை வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அவங்க கெஸ்ட்டை கூப்பிட்டதுக்கே என்ன, ஹோட்டல் பேரு டவுனா இருக்குது, திருப்பியும் ரிவ்யூ பண்ணி அப்பாக்கணும் தான் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க இன்னும் கெஸ்ட்டை வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அவங்க நல்ல ரிவ்யூவே கொடுக்க கூடாதுன்னு பண்ணும்போது வேற என்ன சொல்யூஷன் இருக்கும்? இல்ல அதுதானே அவங்க டாஸ்க். ஆக்சுவலா பிக் பாஸ் சொன்ன இன்னொரு வேர்டும் அதுல வந்து ஹோட்டலை வந்து சம்திங் இஸ் தலைக்கீழ மாத்தணும்ன்ற மாதிரி சம்திங் லைக் தட் இஸ் எட். எனக்கு கரெக்டான வேர்டு தெரியல. அண்ட் தே ட்ரைட் இட்ல விக்ரம் வச்சு லாக் விக்ரம் தான் சொல்லுவார், ஆர்டர்ஸ் கொடுப்பாரு. அவங்க உள்ள ரூம் உள்ள சம்திங் ஷி வென்ட் டு டேக் சம்திங். அப்போ வந்து விக்ரம் வந்து அவங்கள ரூம் உள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது தான் அது வரைக்கும் ஷி வில் பி ஸ்னீசிங் அவே ஃப்ரம் த கெஸ்ட் சம்திங். அது சொல்லி முடிச்ச உடனே தான் இல்ல லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஷி வில் ஓப்பன் அண்ட் கம். யா அப்படி ஓப்பன் வெளியே வந்த உடனே ஷி வில் கம் அண்ட் ஸ்னீஸ். அதான் She'll எக்ஸாக்ட்லி. come and sneeze near the guest. So yeah. So another point I think is see Prajin and Sandra these people may be junior or like all the three guests or either junior or from the same time they are in Vijay TV, right? So I don't think they feel like okay பெரிய செலிபிரிட்டி இஃப் யாராச்சும் உண்மையாவே ஒரு பெரிய செலிபிரிட்டி இருந்தா I don't think Sandra would have done this kind of act for the guest. So when அவங்களுக்கு ஓகே இவங்க தானேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது that's why she is doing that also. And then சப்பரி கண்டுபிடிச்சாருன்னா ஐ திங்க் ஒன்ஸ் வெளியே சாண்ட்ராவும் பிரஜனும் பேசிட்டு இருப்பாங்க அந்த நைட் இஷ்யூ முடிஞ்சக்கப்புறம். அப்போ கேமரால சிரிச்சு சாண்ட்ரா வில் பி சேயிங் இந்த மாதிரி பிக் பாஸ் வியானா டெம்பரவரியா ரிசைன் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ஸ்வாப்புக்கும் நான் இது பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஓகேவான்னு சிரிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. தட் டைம் சபரி வில் பி ஸ்லீப்பிங் அண்ட் வில் பி வாட்சிங். வெளியே தானே படுத்திருப்பாரு, அதை வச்சுதான் ஈ கெஸ்ட் இட் கைண்ட் ஆஃப். ஸோ தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, புக்வாம் பேசுங்க, அதுக்கப்புறம் நியூட்டன் பேசுங்க. புக்வாம் பேசுங்க. ஹாய் ப்ரோ. இது இந்த ஹோல் பாயிண்ட்ல அவங்க சொன்ன அனாலிசிஸ்ல நான் நிறைய இடத்துல வேறுபடுறேன். எனக்கு என்னன்னா அந்த டாஸ்க்கை நீங்க எப்படியுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் அந்த டாஸ்க் பிளே ஆச்சுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. கைண்ட் ஆஃப் எப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் சாண்ட்ரா இஸ் சோ கான்ஃபிடென்ட், இது நம்ம கண்டிப்பா பண்ணி முடிக்க போறோம், வாட் எவர் லென்த் இட் கேன் பி, வாட் எவர் எக்ஸ்டெண்ட் ஐ கேன் கோ, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சாண்ட்ரா. பிரஜனுக்கு சுத்தமா இல்லை, பிரஜனே இல்லாமல் அந்த டாஸ்க் முடிச்சதுதான் ஃபர்ஸ்ட் பயங்கரமான மேட்ரு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா பிக் பாஸ்ட வாங்கும்போது பிக் பாஸ்ட பயலன்னு சொன்ன மேட்டர்ல இருந்து எல்லாமே விஷயமாகட்டும் அவங்க தைரியமா தான் இருந்தாங்க அந்த விஷயத்தை டாஸ்க்கை முடிச்சிடலாம்னு சொல்லி. இங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய ஹாப்பனிங்ஸ் நிறைய நடந்துச்சு, விக்கெட்ஸ் நிறைய என்எஃபியும் கிடைச்சிருக்கும். இது மட்டும் தான் ஸ்மூத்தா கேமை கொண்டு போய் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொண்டு போறதுக்கான ஒரே வழி. அவங்க டாஸ்க்கை நிறுத்தவே முடியாது, எப்படி பார்த்திருந்தாலும் அந்த உள்ள போட்டு அடைக்கவும் முடியாது. ஒருவேளை அவங்க சொல்றாங்க சபரி வந்துட்டாங்க, சபரி புது ரோல் எடுத்து கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு கிடையாதுங்க, நீங்க இந்த ஹோட்டல்லே கிடையாதுங்க, இனிமேல் எங்க ஹோட்டல் நீங்க இல்லாமல் நடக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா he will make even bigger chaos. அதுக்கு பயந்துட்டு தான் சபரி பயந்தாரு. கிளாஸை போட்டு கீழே போட்டு உடைச்சாங்கன்னா, கெஸ்ட் முன்னாடியே பண்ணாங்கன்னா she can do anything. even Prajin was ready to make a mess, right? Yesterday night அவர் சொல்லியிருப்பார்ல, ரெண்டு பேரும் don't make it 2 versus 19 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு previous day night. நான் ஒன்னே சொல்லிடுறேன், இந்த டாஸ்க் ஜெயிச்சது காரணமே பிக் பாஸ் தான். அவர் எல்லாத்துக்கும் கைட்லைன்ஸ் ஃப்ரீயா விட்டுட்டாரு, வாலண்டரியா அந்த டாஸ்க் ஜெயிக்க வச்சாரு பிக் பாஸ் தான். நான் அது ஃபுல்லா சொல்லுவேன். நான் இந்த டாஸ்க் bro, that's the whole point bro.
பிக் பாஸ் வில் பிளே ஆல் த கேம்ஸ். போன வீக் பாத்தீங்கன்னா கலையை வெளியே அமைச்சது பிக் பாஸ் தான் காரணம். அந்த மாதிரி எல்லா கேமுமே பிக் ஆக்சுவலா பாஸ் இந்த ஆல்வேஸ் டாஸ்க்கு ஃபேவர்ஸ். சாண்ட்ராவை வாலண்டரியா ஜெயிக்க வச்சது பிக் பாஸ். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆனா ஏன்னா பிக் தருண் பாஸ் தான் வந்து தருண் பிக் பாஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டது சாண்ட்ரா தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சாண்ட்ரா வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இருந்திருந்தாங்க, இல்லைன்னா வந்து விக்ரம்க்கு அந்த ப்ரெஷரை கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா விக்ரம் அந்த இடத்துல குவிட் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படி ஒரே நிமிஷம் அப்படி நான் ஒன்னே சொல்லிடுறேன். ஆக்சுவலா பிக் பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க கெஸ்ட்டை ரொம்ப இது பண்ணிட்டீங்க, நாசனம் பண்ணிட்டீங்க, ரொம்ப இதுவே இது பண்ணிட்டீங்க. பிக் பாஸ் ஓவரா நடிச்சிட்டாரு. அது ஃபுல்லாவே சாண்ட்ரா பாசிட்டிவா தான் பிக் பாஸ் பண்ணாரு. அப்போ சாண்ட்ரா என்ன பண்ணாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுங்க, அவங்களுக்கு பாசிட்டிவாவே பண்ணுங்கன்ற மாதிரியே பிக் பாஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. இல்ல நீங்க நல்லா சார் கொஞ்சம் தெரியும், பிக் பாஸ் ஃபுல் சப்போர்ட் சாண்ட்ராக்கு தான். இல்ல ப்ரோ, அவங்க பிக் பாஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் டாஸ்க் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் தே வாண்ட் த ஷோ டு மூவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக்ல தர்பீஸ்க்கு மார்னிங் டாஸ்க்னு ஒன்று வச்சு பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி கலையை வந்து எலிமினேஷன்ல அவர் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கும் போது அவருக்கு கொடுக்க போகாம பார்த்துக்கிட்டாரு, கலைக்கு போகாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் பிக் பாஸ் வாண்ட்ஸ் த ஷோ டு மூவ் ஃபார்வர்ட். அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. இது வந்து சாண்ட்ரா கொடுக்குற ஐப், அவ்வளவுதான். லாட் ஆஃப் பீப்புள் கெட் தீஸ் திங்ஸ் சம்வேர் ஆர் த அதர் பிளேசஸ். இது வாலண்டரியாவே சாண்ட்ராக்கு இவங்களே கிரியேட் பண்ணி ஐப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது விஜய் டிவி பண்ணாங்களா இல்ல வேற யார் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வேற யாருன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ பெருசா இவங்க வந்து பயங்கரமா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா சொல்ல மாட்டேன். ப்ரோ நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ இதுவே வந்து விக்கல்ஸ்க்கோ சபரிக்கோ கொடுத்துருந்தா இது இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேவாக போயிருக்குமே நான் சொல்ல முடியாது. அவங்க டிப்ளமேட்டிக்காக விளையாண்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அதை வந்து சாண்ட்ரா உண்மையிலே வந்து என்னதான் அவங்க கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சாண்ட்ரா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதை கரெக்டாக கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஏன்னா மற்றவங்களாம் அதை அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அதான் யாராலையுமே தடுக்க முடியாத மாதிரி தான் அவங்க கொண்டு போனது. இதே வந்து மாறு சும்மாவே பண்ணுவான். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாறு இதே மாதிரி யாருக்கும் அடங்காமல் இருப்பான். பட் அது வந்து டாஸ்காக இல்லாதனால விட்டுட்டாங்க. இதை வந்து யாருமே எதுவுமே அடக்க முடியும். அந்த ரூம் போட்டாலும் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரூம் அது மாதிரி போட்டதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக உடச்சிருந்தாங்கன்னா ரூம் அந்த ஏன்னா எல்லா கிளாஸ்க்கு டோர் சும்மா அடிச்சிருந்தானாலும் அது பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஸோ அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கிளாஸ் எல்லாம் உடைச்சிருப்பாங்களான்னு அதெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் அது ஆக்சுவலா இன்னைக்கு சொன்னார் பாத்தீங்களா பிரச்சனை, அந்த ரூம்ல எல்லாம் போட்டு அடைக்க கூடாது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ். ஆக்சுவலா அமித் அப்படி என்ன பண்ணாரு, உள்ள ரூம்ல போட்டு மூடினாரு. அது ஏதாவது தப்பா அதுல சொல்லுங்க? ஆக்சுவலா குயிட் பண்ணி சொல்லியாச்சு, ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பி வாலண்டரியா இருந்தாங்க, சரி அதனால ரூம்ல போட்டு அவங்கள லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு அந்த ரூம்ல போட்டு லாக் பண்ணுங்க? என்ன டார்க் ரூம்ல கொண்டு போய் இது தப்பே பண்ணிட்டாங்க. கிடையாது. இதுல வந்து பிரஜன் பேப்பர் ரோடி வேற வந்து ரியல் இல்ல பிரஜனை பாப்பீங்க வாலண்டரியா அப்படிங்கிறாங்க. வாலண்டரியா பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரூடு. இதுல வேற அவங்க வந்து சைட் அடிக்கிறாங்க வேற. என் ஹஸ்பண்ட் சைட் அடிக்கிறேன்னு வேற சாண்ட்ரா ஏங்க கேக்குறாங்க. நான் அதை பேசாம இதெல்லாம் அமைதியா இருக்கேன். அதை இதெல்லாம் பத்தி பேசாதீங்க. என்னத்த சொல்றதுனே தெரியல. வாலண்டரி எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி அன்வான்டா இவங்களை பூம் பண்ணி விடுறாங்க. ஓகே, எனக்கும் அவங்கள 2 பேருமே பிடிக்கும். ஆனா இந்த டாஸ்க் சுத்தமா பிரச்சனை. எனக்கு இந்த ஏன் வந்தாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சுத்தம் இவ்வளவு ரூடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ப்ரோ இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாலே அந்த கேம் நல்லா போன மாதிரி தான் ப்ரோ. ஏன்னா பிபி டீம் அதை தான் எதிர்பார்க்கும், எல்லாரும் அடிச்சுக்குவோங்களா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கும். ஸோ இதை ரொம்ப எடுத்துக்காதீங்க, உள்ளே எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இதை பத்தி சொல்றேன். இதை பத்தி ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் தப்பா கூட போகலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் இதோட கிளம்சியா வந்து யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ஒரு பிளாக் காமெடி படம் மாதிரி 2 பேரும் கிளவுன்ஸ் மாதிரி பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து நான் தான் வந்து மெயின் செஃப், நான் வந்து இவரை ஃபயர் பண்ணலாம், திவாகரை வந்து ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியா இருந்திருந்தா பிக் பாஸ் இந்த டாஸ்கே கொடுத்துருக்க மாட்டார். பிக் பாஸ் தான் வந்து யார் யாரை அப்பாயிண்ட் பண்ணும், யார் எந்தெந்த டீமு, எந்த எம்ப்ளாயி, என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு. அதை ஃபயர் பண்றது அவ்வளோ ஈஸியா இருந்தா இவங்க எடுத்த உடனே 2 பேரை ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கலாம், 2 பேரை ஸ்வாப் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது அப்படி விளையாட வேண்டிய டாஸ்க் இல்ல. மென்டல் ப்ரெஷரோ ஏதோ ஒரு பிராங்கோ பண்ணி இவங்களுக்கு மன அழுத்தத்தையோ ஏதோ ஒன்று தண்ணி அவங்க வந்து மாத்திக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து சட்டிலா கிரியேட் பண்ணி
இமேஜினேட்டிவா கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டிய டாஸ்க் இது. இதை விட்டுட்டு பிக் பாஸ் வந்து அவ்வளவு பணத்தை செலவழிச்சு இவ்வளவு பெரிய செட்டை போட்டு ஒரு டீம் ஒர்க் மாதிரி அந்த டாஸ்க இது பண்ணணும், எல்லாரும் கோஆர்டினேட்டடா எஃபர்ட்ஸ் போடணும், ஒரு டீம் ஒர்க்கா இருக்கணும். அந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து ஒரு பிக் பாஸ் ஆக்சுவலா கெஸ்ட் எல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து வியூவர்ஸ் நம்ம பாக்குறவங்க தான் வியூவர்ஸ், அவங்களுக்கு வந்து அழகாக்குற மாதிரி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி அது ஒரு இது மாதிரி பிக் பாஸ் ஹோட்டல் வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் ஷோ மாதிரி அதுல எவ்வளவு அழகா நடந்துக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு, அவங்க அவ்வளவு அழகா டிசிப்ளின்டா பண்ணணும், கோஆர்டினேஷன் இருக்கணும், அப்படி பண்ணணும்னு பண்ணினவர் வந்து இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் மார்க்கெட் அந்த நடிகர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் வந்து அவ்வளவு பெரிய மேடை அமைச்சு தருவாரா அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலா அவர் வேற மாதிரி எதிர்பார்த்தாரு, இவங்க வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வந்து கனவுலையும் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் கை மீறி போயிடுச்சு ஆக்சுவலா ஒரு சமயம், அது ஒரு மாதிரி வேற மாதிரி போச்சுன்னு உடனே விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அதை வச்சு இவங்க இன்னும் கொஞ்சம் இழுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டாங்களே தவிர இதுக்காக வந்து அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு அகெயின்ஸ்டா அந்த டாஸ்க்கு அகெயின்ஸ்டா இவங்க விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வரும், கொண்டு வருவார். காரணம் என்னன்னா அப்படி அவ்வளோ இதுவா கரெக்டா விளையாடினாங்கன்னா இவங்க ரிசைனே பண்ணிருக்க கூடாது.